அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ். பக்ரீத்துக்கு கறி வச்சு எல்லாரும் உப்பு கண்டை போட்டிருப்பாங்க இல்லையா? ஆனால் போடாதவங்க, சாப்பிடாதவங்க, எப்படினாச்சும் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கிறவங்க இன்ஸ்டண்ட்டாக நம்ம இப்போ உப்பு கண்டை போட்டு சாப்பிட்டுடலாமா? வாங்க, ப்ரெஷர் குக்கரில் ஒரு 1/2 கிலோ மட்டனை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு, தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக, குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நான் சீரகத்தூளும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணுறேன். வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நீங்கள் கொத்தமல்லி போடும்போது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 4-5 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்துட்ட பிறகு இந்த மாதிரி ட்ரையாக நம்ம பண்ணிவிட்டு, இப்போது இந்த ஸ்டெப்பு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு க்ளீனான ஒரு இடத்துல நம்ம வேக வச்ச கறியை ஒரு பீஸாக வச்சு இப்போ இடிக்கல் வச்சு நம்ம இப்போ ஃப்ளாட்டன் பண்ணி தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டும்போது தான் நம்மளுக்கு அந்த உப்பு கண்டத்தோடைய ஃப்ளேவர் டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஃபீலும் நம்மளுக்கு இருக்கும். நம்ம உப்பு கண்டத்தையும் இதே மாதிரி தான் தட்டி எடுப்போம். அதே மாதிரி இந்த கறியும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். எல்லாமே 1 பை 1 நம்ம தட்டி எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃப்ளாட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுட்டு தேவையான அளவு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த கறியை நம்ம 1 பை 1 இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்ல முருகலாக சூப்பராக வரும். அப்போ தான் எப்போவுமே இந்த மாதிரி நம்ம தட்டி போடும்போது அந்த கபாபோடைய டேஸ்ட் நம்மளுக்கு கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உப்பு கண்டை போடலையே, சாப்பிடவே இல்லையே, மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிட்ட பிறகு நம்ம எல்லாமே இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய உப்பு கண்டம் கறி ரெடி ஆயிடுச்சு. இது கெபாபும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம இதுக்கு சைட் டிஷ்ஷாக கிள்ளி போட்ட சாம்பார் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லும் போதே டெம்ட் ஆகுதில்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் ஹார்ட்டின் கொடுத்துருங்க. இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.